ப்ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பாண்டியன் ஸ்டோர் செய்தியில் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, தங்கமயில் நல்ல பேர் வாங்குறதுக்காக வீட்டு வேலை எல்லாத்தையுமே தனியெல்லாம் அவங்களே பண்ணி முடிக்கிறாங்க. அதை பார்த்து கோமதி ராஜி மீனாலாம் ஆச்சரியப்படுவாங்க. கோமதிலாம் தங்கமயில லைட்டாக பாராட்டுறாங்க. அதை கேட்ட மீனாக்கெல்லாம் கடுப்பாக தான் இருக்கு. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா பாண்டியன் வராது. தங்கமயில் பாண்டியன்ட்ட மாமா டீ குடிக்கிறீங்களா இல்லை காஃபி குடிக்கிறீங்களா கேட்பாங்க. பாண்டியன் டீ வேணும்னு சொல்றாரு. அவங்களும் டீ எடுத்துட்டு வர போறாங்க. அந்த கேப்ல கோமதி நடந்த விஷயத்தெல்லாம் பாண்டியன்ட்ட சொல்றாங்க. எங்க சரவணன் பொண்டாட்டி இருக்குல்ல, அது விடிய காலம் 4 மணிக்கே இருந்துச்சு வீட்டு வேலை எல்லாத்தையுமே தனியாவே பண்ணி முடிச்சிட்டாங்க. நாங்க 3 பேர் சேர்ந்தா கூட அந்த வேலையெல்லாம் செய்யறது கஷ்டம். ஆனா அவ தனியாவே எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. அதை கேட்ட பாண்டியன் ஆகா ஓகன் தங்கமயில பாராட்டுறாரு. பின்ன நான் கூட்டு வந்த மருமலாச்சு அப்படின்ற மாதிரிலாம் பாராட்டுவாரு. அதெல்லாம் கேட்ட மீனாக்கு இன்னும் கடுப்பாது. கடைசியா தங்கமயில் கொண்டு வந்து கொடுக்குற டீயை குடிச்சிட்டு அதுக்கும் ஓவரா பாராட்டுவாரு. இந்த மாதிரி டீயை என் வாழ்க்கையில குடிச்சதே இல்லம்மா, செம்ம டேஸ்ட்மான்னு சொல்லி பாராட்டுறாரு. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா தங்கமயில் வீட்டுல இருக்க எல்லாருக்குமே டீ கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கோமதிக்கு ராஜிக்கு மீனாக்கெல்லாம் டீ கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம மதியான சமையல் வேலையெல்லாம் நானே பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. அதை கேட்ட கோமதி ஏமா வந்த முத நாள் எல்லா வேலையும் நீ பாத்துட்டு இருக்க, நான் வேணா உனக்கு உதவி செய்ய வரேன்னு சொல்றாங்க. ஆனா தங்கமயில் அத்தை அதெல்லாம் வேணாம், இத்தனை வருஷம் நீங்க தான் தனியால அந்த வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. உங்க கையை கூட பாருங்க எப்படி காப்பு காய்ச்சி போயிருக்குன்னு. இதுக்கப்புறம் நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க, உங்க பாரத்தெல்லாம் இறக்கி வைக்க நான் வந்துட்டேன்னு சொல்றாங்க. கொஞ்சம் ஓவரா தான் பேசுவாங்க. கோமதியும் தங்கமயில் போன பின்னாடி ராஜி மீனாவை பார்த்து பாத்தீங்களா அடி அவ எப்படி இருக்கான்னு, நீங்களும் தான் இருக்கீங்களே, என்னைக்கா ஒரு நாள் இப்படி டீ எல்லாம் கொண்டு வந்து எனக்கு கொடுத்துருக்கீங்களான்னு கேட்பாங்க. அதை கேட்ட மீனா பாத்தியா ராஜி, அத்தை மனசுக்குள்ள இருக்க வன்மம்லாம் இப்பதான் வெளியே வருதுன்னு சொல்றாங்க. ராஜி ஆமாக்கா அத்தை ஒரே நாள்ல மாறிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. கடைசியா மீனா சொல்றாங்க, அத்தை நாங்களும் பாக்குறோம், எத்தனை நாள் இந்த கூத்து போது, எத்தனை நாள் அவங்க இதே மாதிரி வேலை பார்க்குறாங்கன்றத நாங்களும் பாக்குறோம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா தங்கமல் செந்தில் கதிருக்கெல்லாம் டீ கொடுக்கறதுக்காக போறாங்க. மீனா அவங்கள தடுக்கிறாங்க. எங்க அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க, அவரே வெளியே டீ குடிச்சுப்பாருன்னு சொல்றாங்க. ஆனா தங்கமல் கேட்க மாட்டாங்க. எங்க இவ்வளவு நேரம் தூங்குறதெல்லாம் குடும்பத்துக்கு நல்லது இல்லைங்க, நான் போய் அவரை எழுப்பிடுறேன்னு சொல்லிட்டு கேட்காம உள்ள போறாங்க. அங்க செந்தில் பனியனோட கொஞ்சம் அறகுறையா தூங்கிட்டு இருப்பாரு. தங்கமயில பார்த்தோன்னா ஷாக் ஆகி பயத்துல கத்திடுறாரு. தங்கமயிலும் பயத்துல அலறிட்டு ஒடியாந்துருவாங்க. அதை பார்த்து எல்லாருமே சிரிக்கிறாங்க, கொஞ்சம் ஃபன்னா தான் எடுத்துக்கிறாங்க. ஆனா மீனாக்கு மட்டும் செம்ம கடுப்பாது. ஏங்க நான் தான் சொல்றேன்ல, உங்களுக்கு ஏங்க இந்த தேவையில்லாத வேலைன்னு சொல்லி தங்கமயில்கிட்ட கோவப்படுவாங்க. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா செந்தில் மீனாவை கூப்பிட்டு திட்டுறாரு. ஏண்டி உனக்கு பைத்தியமா, டீயை நீ கொண்டாட வேண்டியதானே, அதை விட்டு அவங்கள்ட்ட கொடுத்து விட்டுருக்கேன்னு சொல்லி திட்டுவாரு. அதுக்கு மீனா ஏன் எனக்கு வேற வேலை இல்லையா, நான் சொல்ல கேட்காம அவங்களா தான் வந்தாங்க, அவங்க தான் இந்த வீட்டில் நல்ல மருமகன் பேர் வாங்கணுமா, அதுக்கு தான் இந்த ட்ராமாலாம் போட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லி கோவப்படுறாங்க. லாஸ்டா என்ன நடக்குதுன்னா தங்கமயில் சரவணன்ட்ட புலம்புறாங்க. மாமா நான் சரியான லூசு மாமா, யோசிக்காம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டேன், செந்தில் தம்பி எதுவும் தப்பா நினைச்சிருப்பாரா, வீட்டில் இருக்கவங்களாம் என்னை பத்தி தப்பா நினைச்சிருப்பாங்களாம் சொல்லி புலம்புறாங்க. ஆனா சரவணன் மயில் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வீட்டில் இருக்கவங்களாம் புரிஞ்சுப்பாங்க, நீ எதை பத்தி யோசிக்காதன்ற மாதிரி சமாதானம் பண்றாரு. அதோட தான் இன்னைக்கு சீரியல்ல முடிச்சிருந்தாங்க. கதை போற போக்க பார்த்தாலே நல்லா தெரியுது. மீனாக்கு தங்கமயிலுக்கு சுத்தமா ஒத்து வர போறதில்ல. அவங்களுக்கு இடையில அடிக்கடி சண்டை வர்றது, சின்ன சின்ன போட்டி வரதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் பத்தி உங்க கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூ இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.